பொள்ளாச்சியில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கா? ஆமாங்க, ரீசெண்டா பொள்ளாச்சி பவன் மெஸ் அப்படிங்கிற ஹோட்டல் போயிருந்தாங்க. இங்க ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா ராயலாவே இருந்துச்சுங்க. இவங்க கிட்ட ஏகப்பட்ட மெனுஸ் வச்சிருந்தாங்க. ஏதோ ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ளேயே வாழையில போட்டாங்க. உங்க கடையில என்னெல்லாம் ஸ்பெஷலோ அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். எல்லாத்தையுமே கொண்டு வந்து அடிக்கிட்டாங்க. பரோட்டா, கொத்து பரோட்டா, நான் தந்தூரின்னு சொல்லி எல்லாமே கொண்டு வந்தாலும் இவங்க கொடுத்ததுல 2 டிஷ் டிஃபரெண்டா இருந்துச்சுங்க. ஒன்னு ஜப்பான் சிக்கன், இன்னொன்னு சிந்தாமணி கோழிச்சோறு. சிந்தாமணி கோழிச்சோறுல அவங்க கொடுத்த சிக்கனோட அவங்க கொடுத்த சாப்பாடு தாங்க வேற லெவல்ல இருந்துச்சு. இது கூடவே மட்டன் சுக்கா வாங்கி நீங்க நான் தொட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். என்னதான் நான் வாங்கி ட்ரை பண்ணாலும் பரோட்டாக்கு இருக்கிற டேஸ்டே வேற. அதுலயும் பரோட்டால நடு சென்டர்ல சால்னா ஊத்தி சாப்பிட்டீங்கன்னாக்கா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. என் பையன்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்க கொடுத்த எல்லா டிஷ்ஷையும் ட்ரை பண்ணிட்டு லாஸ்டா தந்தூரி சிக்கன் ட்ரை பண்ணாங்க. டேஸ்ட் அப்படியே ஒரு டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. ஃபைனலா சிக்கன் பொள்ளாச்சி 65 வச்சிருந்தாங்க. அதுவுமே செம்ம டேஸ்ட்டுங்க. நாங்க மொத்தம் 10 பேர் போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2500 ரூபா வந்துச்சுங்க. இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா ஒர்த்தனே சொல்லலாம். ஒரு ஆளுக்கு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு விருந்தே சாப்பிடலாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வரதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.